இன்னைக்கு ரிலீஸ் ஆன பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி தான் இந்த படம் இருக்கு. 1950s 60sல நடக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட மேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு பீரியட் படமா இதை எடுக்கும் போது ஆடியன்ஸ்க்கு அது ஃபீல் ஆகணும் இது 1960s தான் அப்படின்னு. அதை அவங்க செட் ஒர்க் எல்லாம் போட்டு நல்லாவே ஷூட் பண்ணிருக்காங்க. சோ நிறைய இடம் மேக்கிங் நல்லா இருந்துச்சு. எனக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா போன மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொமான்டிக் போர்ஷன்லாம் வரும், அது நிறைய லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இன்டென்ஸா ஸ்டோரிக்குள்ள போயிட்டாங்க. சிவகார்த்திகேயன், ரவிமோகன், ஸ்டீலிலா, எல்லாருமே அவங்களுக்கான ரோல நல்லாவே பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த கதையில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. மூவில வர எல்லாருமே நிறைய இடத்துல ஸ்கோர் பண்றாங்க. மூவில அங்கங்க ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு. குறிப்பா ஓபனிங் சீனா இருக்கட்டும், இன்டர்வலா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீனா இருக்கட்டும், இதெல்லாம் மூவில ஹை மூமெண்ட்ஸா இருக்கு. ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பாசிட்டிவ் தான். இது அவரோட 100வது படம். சோ அதுக்காகவே நிறைய மெனக்கெட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. சாங்ஸ் எனக்கு எல்லா சாங்கும் ஒர்க் ஆகல. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்குமே மூவில நல்லா தான் இருக்கு. சோ டோட்டலா மேக்கிங்கா மொத்தமா பார்க்கும்போது மேக்கிங் மூவிக்கு நல்லாவே இருக்கு. டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங் தான். நெகட்டிவ்னு பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரொமான்டிக் போர்ஷன் எல்லாம் நெகட்டிவா எனக்கு படுது. ஏன்னா ஒரு சீரியஸான ஸ்டோரிக்குள்ள லவ் சீன்ஸ் இடையில வரும்போது அது கொஞ்சம் கதையை ஸ்லோ ஆக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ரொமான்டிக் போர்ஷன் மட்டும் இல்லாம படம் இடையில அங்கங்க லேக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஹிந்தி எதிர்ப்பு விஷயத்தை மையப்படுத்தி ஓரளவுக்கு யதார்த்தமா படத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கே ஒன் டைம் படத்தை பார்க்கலாம். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் தான். இந்த படம் நீங்க பாத்துட்டீங்களா? உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.